சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை முத்து முத்து ஆசை. ஹாய் ஹால், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லைஃப் ஆஃப் ஜிபிஎன். இந்த ஆடுங்களோட சேர்ந்து நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா லஞ்சு சாப்பிட்றதுக்காக போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த ஆடெல்லாம் லஞ்ச் முடிச்சிடுச்சான்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரியில் டேம் இருக்கிற ஏரியாவில் ஒரு இடத்துல வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. எல்லா இடத்துலையும் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறாங்க தான். அங்கே என்னம்மா ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தவா ஃபிஷ் ஃப்ரையில் வந்து எப்போவுமே சில்லி போட்டு தான் நம்ம ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்ருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெப்பர் போட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறாங்க. கம்ப்ளீட்டாக பெப்பர் மட்டும்தான் போட்டு பண்ணுறாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணணுன்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் போயிட்டுருக்கோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கிருஷ்ணகிரி டேமுக்கு போகிற வழியில் இந்த ரூட் பாருங்கள், லெஃப்ட்டு ரைட்டுன்னு எல்லா இடத்துலையுமே கடைங்க நிறைய வச்சுருக்காங்க. கிருஷ்ணகிரியில் பார்க்கும்போது டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில இடங்கள் தான் இருக்கும். ஸோ டேமும் ஒன் ஆஃப் த பிளேஸ் அதுலன்னு சொல்லலாம். ஸோ டேமுக்கு வரவங்க லஞ்சு சாப்பிட்ணும், அதுவும் ஃபிஷ் மீல் சாப்பிட்ணும், ஃபிஷ் சாப்பாடு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இந்த ஏரியாவில் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு போகலாம். ஸோ நாங்கள் தேடி வந்த ஹோட்டல் பேர் வந்து கேபிஎன். இங்கே என்ன ஸ்பெஷலுன்னு பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பெப்பர் தவா ஃப்ரை பண்ணி கொடுக்குறது தான் எங்கள் ஸ்பெஷலு. ஸோ சாப்பாடு எல்லாமே டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வாங்க இப்போ உள்ளே போகலாம். இந்த கடை செட்டப்லாம் பார்த்தீங்கன்னா ஷீட்டு தான் போட்டு வச்சுருக்காங்க. உள்ளே நல்லா அனல் தெரியுது. அதுவும் இந்த சம்மர் டைமில் உள்ளே போகும்போது பயங்கர அனலாக இருக்குது. ஆனால் இந்த ஃபிஷ்ஷை பார்த்தோன்னா அந்த வலி வேதனை எல்லாமே ஓடி போயிடும்னு சொல்லலாம். ஸோ நம்மளுக்கு ஜிலேபி மீனில் தவா ஃப்ரை தான். ஸோ இது பார்த்திங்கன்னா சில்லி பவுட்ரு போட்டு ஃப்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு கலர் டிஃப்ரென்ஸே நல்லா தெரியும் சில்லி பவுடருக்கும் பெப்பருக்குமே. சில்லி பவுட்ரு போட்டது நல்லா ரெட்டிஷாக இருக்குது, பெப்பரில் பண்ணது நல்லா ஒயிட்டாக இருக்கும். டேஸ்ட்டு பார்க்கும் போது பெப்பரில் இருந்தது அட்டகாசமாக இருந்துச்சுங்க. ஸோ எப்போவுமே நம்ம சில்லி பவுடரில் பண்ணி தான் சாப்பிட்ருக்கோம். ஆனால் இது கம்ப்ளீட்டாக பெப்பரில் பண்ணி சாப்பிடும் போது டேஸ்ட்டே வேறு லெவலில் இருந்தது. அவர் ஏதோ ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் வச்சுருக்காரு, அது போட்டதுமே டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் சொல்ல மாட்டேங்கிறாரு. அடுத்து நாங்கள் டேஸ்ட் பண்ணியிருந்தது பார்த்திங்கன்னா இது வந்து ஃபிஷ் பக்கோடா. கட்லா மீன் இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணி சின்ன சின்ன பீஸில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தாங்க. அடுத்து இது வந்து ரோகு தான். ரோகை வந்து நல்லா அதையும் டீப் ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் லைட்டாக தீச்சி வச்சுருக்காங்க. இது டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மி தான் ஆக்சுவலாக. ஸ்டார்டர்ஸ்லாம் பார்க்கும்போது ஜிலேபி மீனும் கட்லா மீன் ரோகு இது மூணுமே வச்சுருந்தாங்க. இதில் வந்து பக்கோடாவும் நம்மளுக்கு தவா ஃப்ரை அண்ட் டீப் ஃப்ரை எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்து நாங்கள் டேஸ்ட் பண்ணுறது வந்து சாப்பாடு. ஸோ மீன் குழம்புன்னு பார்க்கும்போது நல்லா தண்ணியான ஒரு மீன் குழம்பாக இருந்துச்சு. புளியெல்லாம் ரொம்ப கம்மியாக தாங்க இருந்தது. காரம் தான் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கே கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. நல்ல வேளை நவனியத்துக்கு நான் வழக்கம் போல் வீட்டிலேருந்து லஞ்ச் பாக்ஸ் கொண்டு வந்துட்டேன். அடுத்து ரசம் டேஸ்ட் பண்ணியிருந்தோம். ரசம் மைல்டாக இருந்தது, நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. ஒரு ஃபிஷ் மீல்ஸ்க்கு சாப்பாடு, குழம்பு, ஒரு 2 பீஸ் மீன் கொடுக்குறாங்க. குழம்பு மீன் ஃப்ரை எல்லாம் நம்ம தனியாக தான் வாங்கிக்கணும். சாப்பாடு காஸ்ட் பார்த்தீங்கன்னா 60 rupees. ஃபிஷ் ஃப்ரை பார்த்தீங்கன்னா தவா ஃப்ரை இருக்குது, டீப் ஃப்ரை இருக்குது. ஒரு பீஸுமே 30 ரூபாய் ஆகுது. ஃபிஷ் 65 பார்த்தீங்கன்னா 100 கிராமே 100 ரூபாய் ஆகுது. ஸோ காஸ்ட் வைஸ் ஓகே தான், அதுக்கு ஏற்ற டேஸ்ட்டும் இருக்குது, குவாலிட்டியும் ஓகே அப்படின்னு சொல்லலாம். கிருஷ்ணகிரி வந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இங்கே ஆல்ரெடி நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நல்லா சாப்பிட்டாச்சு. ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வேணும் இல்லையா, அதுக்காக டேமுக்கு வந்திருக்கோம். ஸோ அடிக்கிற வெயிலுக்கு போய் தண்ணியில் தோப்பு கட்டின்னு குதிச்சிடலாமான்னு பார்த்தோம். ஆனால் அங்கே அலோவ் பண்ணலை. டேமை தாண்டி போகணும் அப்படின்னா ஒரு பார்க் இருக்குது. ஸோ நவனித் அங்கே விளையாடணும் அப்படின்னு கேட்டிருந்தான். அங்கே போய் விளையாடிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த கோவிலில் இருக்கிற நந்தி வாயிலேருந்து தண்ணி வருது பார்த்தீங்களா, அந்த தண்ணி எப்போவுமே நிற்காமல் வந்துட்டே இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு அதை பற்றி எதுனா தெரியும் அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.
நவ்னீத் வழக்கம் போல் சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டான். மங்கியை பார்த்ததும் மங்கியோட மங்கியாக போய் சேர்ந்துடுறேன்னு சொல்லி ஓடிட்டான். நவ்னீத் அங்கே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சிட்டான். ஸோ கம்ப்ளீட்டாக அவன் விளையாடி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். அவ்வளோதான் மக்களே, நாங்களும் இளநீர் குடிச்சிட்டு ஸோ அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா பாய்.